தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் இந்த இணையத்தின் மூலமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி உறுகின்றேன். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த நாளில் நம்மை நிரப்பி அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவியின் துணை கொண்டு நம்மை சந்திக்கும்படியாக நம்முடைய இருதயங்களை நாம் அவருக்கு முன்பதாக திறந்து வைத்தவர்களாக அமர்ந்திருப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலும் ஒரு விசேஷித்த பாடலை என்னுடைய மகள் ரபோனி கிரேஸ் அவர்கள் பாடுவார்கள். கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் கலிலேயா. இது ஒரு அழகிய கடற்கரை நகரம். இதற்கு வேதத்தில் 3 வித்தியாசமான பெயர்களை என்னால் பார்க்க முடிந்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இதை கென்னரெட் என்றும், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கெனசரத் என்றும்
டைபரியஸ் என்றும் இது அழைக்கப்பட்டது. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் இதை கதிரேன் என்று மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார்கள். Sea of Galilee was the cradle of gospel. சுவிசேஷத்தின் தொட்டில் என்று இந்த கடற்கரை நகர் அழைக்கப்படுகின்றது. ஆரம்பகால கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் பிரதானமான ஓர் இடமாக இது வேதத்தில் சொல்லப்படுகின்றது. இந்த இடத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முக்கியமான சீஷர்கள் பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு போன்றோரையும் மத்தேயுவையும் அவர் சீஷத்துவத்திற்காக தெரிந்து கொண்டார். ஏறக்குறைய பாதி சீடத்துவத்தின் தேவனுடைய பிள்ளைகள் அங்கு இந்த இடத்தில் இருந்து அழைக்கப்பட்டார்கள். 3.5 வருட காலத்திற்கு பிறகு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சீடத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த பகுதியை அவர் தேர்வு செய்திருந்தார். கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பின், உயிர்த்தெழுதலுக்கு பின், நத்தானியேல், யாக்கோபு, யோவான் மற்றும் சிலர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை மறுபடியுமாக தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைத்த இடமும் இதுதான். உலக பிரசித்தி பெற்ற, எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற மலை பிரசங்கத்தை அவர் செய்ததும் இந்த பகுதியில் தான். கலிலேயா ஒரு விசேஷித்த இடத்தை கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் வகிக்கின்றது. சுவிசேஷ தொற்றில் கலிலேயா அந்த கடற்கரை பகுதியை சுவிசேஷ தொட்டில் என்று வேதம் அழைக்கும் பொழுது, கலிலேய கடலை அதனிலும் மேலாக ஒரு விசேஷித்த இடமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார். சீடர்களுக்கு கருகலான ஒரு சத்தியத்தை அவர் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் கலிலேய கடலை, அங்கு நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்வை அவர் ஆதாரமாக வைத்திருந்தார். கலிலேய அந்த கடற்கரை பகுதியை அவர் சுவிசேஷத்தின் தொட்டிலாக வைத்த கிறிஸ்து, கலிலேய கடலை அவர் ஒரு பிரசங்க மேடையாக, தங்களோடு இருக்கக்கூடிய அந்த சீடர்களை பலப்படுத்துவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியில் அவர் வல்லமையாக, அவர் தன்னுடைய வல்லமையை அவர்களிடத்தில் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவர் தெரிந்து கொண்ட ஒரு பிரசங்க மேடையாக அந்த கலிலேய கடலை, அந்த அனுபவத்தை அவர் மாற்றிக்கொண்டார். கலிலேய கடல் a largest fresh water lake. கடல் மட்டத்திற்கு கீழே 600 அடிகள் சுத்தமான நீரை கொண்ட, உலகில் மிகவும் தாழ்வான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் இந்த அருமையான பகுதியை கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் ஆசீர்வதித்து கொடுத்திருந்தார். கிறிஸ்து கடல் மேல் நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும், கிறிஸ்து கடலை, காற்றை அதட்டியதின் அனுபவத்தையும், 5000 பேர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போஷிப்பதற்கான ஒரு மிக சிறப்பான அற்புதத்தையும்
அவர் செய்யும்படியாக இந்த பகுதியை ஆசீர்வதித்து கொடுத்திருந்தார். இந்த கலிலேய கடல் 21 மைல்கள் நீளமும் 13 மைல்கள் அகலமும் சுமார் 166 சதுர கிலோமீட்டர்கள் பரப்புடையதாகவும் இது காணப்பட்டது. கடல் மட்டத்திற்கு கீழே சுமார் 686 அடிகள் கீழாகவும் 2000 அடிகள் கடல் மட்டத்திற்கு மேலே உயர்ந்து நிற்கக்கூடிய வியாபித்து நிற்கக்கூடிய மலைகளை கொண்ட ஒரு இடமாகவும் அந்த கலிலேய கடல் அமைப்பு இருந்துச்சு. இந்த அமைப்பு வேறு எங்கும் பொதுவாக அமைந்திராது. கடல் மட்டத்திற்கு கீழே 600 அடி, கடல் மட்டத்திற்கு மேலே உயர்ந்து வியாபித்து இருக்கக்கூடிய 2000 அடிகளை உடைய மலைகள். அடிக்கடி தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கடலில் இருந்து எழக்கூடிய குளிர்ந்த காற்றும் அந்த மலைகளில் இருந்து வெளிப்படக்கூடிய வெப்பமான காற்றும் இரண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது, ஒன்றை ஒன்று தழுவும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, அங்கு ஒரு வாயு மண்டலம் ஏற்பட்டு அது பல மைல்களுக்கு அப்பால் சென்று புயலாக அவை வடிவெடுக்கின்றது. இதுதான் இந்த கலிலேய கடலினுடைய ஒரு சூழல். When the low altitude meets with the high altitude, when the cold air meets with warmer air, அங்கு புயல் மையம் கொள்கின்றது, புயல் ஏற்படுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கலிலேய கடற்கரையை பிரசங்க மேடையாக உபயோகித்த கிறிஸ்து கலிலேய கடலை ஒரு அற்புதம் செய்வதற்காக அவர் அதை தெரிந்து கொண்டார். கடற்கரையை அநேக பிரசங்கங்களை செய்வதற்கான தன்னுடைய பிரசங்க மேடையாகவும், கலிலேய கடலை இந்த சீடர்களை பலப்படுத்துவதற்காக, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பலப்படுத்துவதற்காக அந்த கலிலேய கடலில் ஏற்படக்கூடிய ஒரு 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 புயல் சின்னத்தை தேவனுக்கு பிரியமானவர்களே ஒரு ஆதாரமாகவும் பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர் அந்த சூழலை உபயோகித்துக் கொண்டார். What is storm? What is storm? Improportionate altitude make unstable situation. பொருத்தமற்ற இரண்டு சீதோஷ்ண நிலைகள் ஒன்று சேரும் பொழுது அந்த இயற்கையின் சீற்றம் ஏற்படுகின்றது, தாழ்வு மண்டலம் அங்கு உண்டாகின்றது. இந்த நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு அவர் கொடுத்த பாடம் என்ன? 2000 வருடங்களுக்கு பின்பாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த இடத்தில் அமர்ந்து இந்த பகுதியை தியானிப்பதற்கான காரணம் என்ன? கிறிஸ்து இதன் மூலம் என்ன சொல்லும்படியாக வாஞ்சிக்கின்றார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு பொருந்தா இணைப்பை குறித்து பேசும்படியாக ஆசிக்கின்றார். கடலில் உள்ளிருந்து எழக்கூடிய குளிர்ந்த நீர், மலைகளில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பம், இவை இரண்டும் சந்திக்கும் பொழுது, பொருத்தமற்ற இவை இரண்டும் சந்திக்கும் பொழுது அங்கு புயல் சின்னம் உருவெடுக்கின்றது. இதன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என்னிடத்தில் என்ன பேச வாஞ்சிக்கின்றார்? பொருத்தமற்ற இரண்டு நிலைகள் ஒன்று சேரும் பொழுது, அன்ஈக்குவல் யோக், பொருந்தா நுகம் சேர்க்கை ஒரு இடத்தில் ஏற்படும் பொழுது அங்கு புயலை போன்ற ஒரு நிலை எழும்புகின்றது. இதற்கு ஆதாரமாக
இந்த வேதத்தின் இந்த நிகழ்விற்கு பொருத்தமாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட ஒரு காரியம் குடும்பம், ஃபேமிலி. இங்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து குடும்பத்தை குறித்து பேசுகின்றார். குடும்ப அமைப்பை குறித்து அவர் பேசுகின்றார். அவர் குடும்ப அமைப்பை குறித்து பேசும் பொழுது கிறிஸ்து அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுவதை குறித்து இங்கு பேசுகின்றார். தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படும் பொழுது வரக்கூடிய பெரிய ஆபத்தை குறித்து இங்கு அவர் பேசுகின்றார். ஃபேமிலி, குடும்பம். ஆதியில் தேவனால் ஏதேனில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆதியில் தேவனால் ஏதேனில் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. எந்த அமைப்பை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதித்தாரோ, எந்த அமைப்பை கர்த்தராகிய தேவன் பரிசுத்தப்படுத்தினாரோ, யுக நெடுகிலும் சத்துருவாகிய சாத்தான் அதை அந்த பரிசுத்தத்தை குலைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவன் செய்து வருகின்றான். இன்றைய நாட்களில் சாத்தான் எதை குறித்து மிகவும் ஆக்ரோஷமாக அவன் எதிர்த்து நிற்கின்றான் என்றால், அந்த ஏதேனில் தேவன் பரிசுத்தப்படுத்திய அந்த குடும்பத்தை குறித்து, ஃபேமிலி. இன்றைய நாட்களில் நாம் சந்திக்கக்கூடிய டிவோர்ஸ், கே மேரேஜ், விவாகரத்து, ஓர் இன சேர்க்கை, இதோடு இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அந்நிய நுகத்தை பிழைக்கப்படுவதை குறித்தும் அதையும் இதோடு சேர்க்கின்றார். சத்துருவாகிய சாத்தான் ஒரு குடும்பத்தை நிலவுலையை செய்வதற்கு அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் இந்த அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுவதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆய்ந்து பார்த்து அதை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் சொல்லுகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுவது ரெண்டு பொருந்தாத ஆண் பெண் இணைவது. இன்றைய நாட்களில் பணம், இனம், அந்தஸ்து, அழகு இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எதை பார்ப்பதில்லை என்றால் சத்திய பொருத்தம் இருக்கின்றதா? தேவன் எனக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான சத்தியத்தின் பாதையில் நான் என்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளப் போகின்ற அவளோ அதில் இருக்கின்றார்களா என்ற அந்த சத்தியத்தை பார்ப்பதற்கு பதிலாக எல்லாவற்றையும் மற்ற எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய நிலையில இன்றைக்கு சாத்தான் தேவனுடைய குடும்பங்களை தள்ளிவிடுகின்றான். நம்முடைய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே அளவுகோல் வேற எதுவும் இல்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, சத்தியம் ஒன்று மாத்திரம் தான். அதான் அளவுகோல், பாராமீட்டர். 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல பவுல் மிக அருமையாக இதை குறித்து பேசுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? பொருத்தமற்ற அந்நிய நுகத்தை அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படுதல் பாவம். நீதிக்கும் மனிதனுக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ, ஒளிக்கும் இருளுக்கும் எப்படி பொருத்தம் இல்லையோ, அதே போன்று கலிலேய கடல் புயல் அனுபவத்தில் நாம் கற்க தேவன் புகழ்த்தக்கூடிய பாடம் என்ன? சாத்தான் சிதைக்கு துடுக்கும் அந்த குடும்பத்தை குறித்து. In proportional altitude make unstable situation that is called storm. எப்படி இரண்டு பொருந்தாத சீதோஷ்ண நிலைகள் ஒன்று சேரும் பொழுது அங்கு புயல் சின்னம் பெறுகின்றதோ, அதே போன்று தேவனுக்கு பிரியமானவர்களே, சத்தியத்தில் பொருந்தாத இருவர்கள் இணைக்கப்படும் பொழுது புயல் போன்ற வாழ்க்கைக்கு அவர்கள் அடிகோல் இடுகின்றார்கள் என்பதுதான் பொருள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால்
பரிசுத்தப்படுத்தப்பட்டு இன்றைய அளவிலும் அந்த தெய்வ விவாகத்தின் வாயிலாக இன்றைய நிலையிலும் அது பரிசுத்தமாக காக்கப்பட்டு வருவதற்கான காரணம் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இது போன்ற அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுவதன் மூலமாக பரிசுத்தமான அந்த குடும்பத்தினுடைய பரிசுத்த நிலை குலைத்து போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த அருமையான அனுபவத்தை தேவன் நமக்கு இந்த பகுதியிலே வைத்திருக்கின்றார். Disproportionate altitudes make unstable situation. பொருந்தாத இரண்டு நிலை, சீதோஷ நிலை ஒன்றாக சேரும் பொழுது அங்கு புயல் போன்ற நிலை ஏற்படுகின்றது. ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில புயல் என்ன செய்கின்றது? உருவெடுத்து விடுகின்றது. இந்த கலிலேய கடல், இந்த புயலின் அனுபவம் என்ன மற்றொரு பாடத்தை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சீற்றத்திற்கு அன்றைய இரவில் ஏற்பட்ட அந்த இயற்கையின் சீற்றத்திற்கு புயல் காரணம் என்ன? இரண்டாவது காரணம் மத்தேயு 8:24 அந்த பகுதி என்ன சொல்லுகிறது? படகு அதிகாலையில் அலைகளால் மூடப்படும் அளவு பெரும் காற்று கடலிலே உண்டாயிற்று. There arose a great tempest in the sea, not on the sea. ஒரு பெரும் காற்று, ஒரு பெரும் சுழல் காற்று எங்கு ஏற்பட்டது என்றால் கடலில் உள், வெளியில் அல்ல. டெம்பஸ்ட், இது இந்த கிரேக்க பதத்திற்கு சைஸ்மோ என்று சொல்வார்கள். கீழிருந்து எழக்கூடிய ஒரு சீற்றம், that which starts from down. windstorm என்று சொல்வார்கள். windstorm என்றால் காற்று புயல். இந்த காற்று புயல் மேல் அளவில், மேற்புறத்தில் காற்றினால் எழக்கூடிய புயல். ஆனால் இங்கு எழுந்த அந்த புயல் எப்படி உருவெடுத்தது என்றால் அது கடலின் கீழ் இருந்து. நாம் சுனாமியை பற்றி அறிந்திருக்கின்றோம். சுனாமி எப்படி ஏற்படுகின்றது? கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு இரண்டாக பிரியும். பூமி அதிர்ச்சியினால் இரண்டாக பிரியும் பொழுது அந்த கடல் நீர் அனைத்தும் அந்த பிரிந்த இடத்திற்குள்ளாக அவை செல்லும் பொழுது சற்று நேரத்தில் அந்த பிரிந்த பகுதியில் இணையும் பொழுது இந்த இந்த நீர், கடல் நீர் பெரிய வெள்ளமாக சீற்றத்தோடு பேரலைகளாக அவைகள் வெளியே கடற்கரைக்கு அப்பால் அவை என்ன செய்யும்? வரும். இதுதான் சுனாமி. டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் என்றால் என்ன? கடலுக்குள்ளே குமரிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, ஒரு வெப்பம் வளர்ந்து சமயம் பெற்று மேல் நோக்கி எழும்பி வருவது தான் டெம்பஸ்ட், சுழல் காற்று. மத்தேயு இந்த புயலை பற்றி பேசும் பொழுது கடலின் மேல் மட்டத்தில் அந்த புயலுக்கான எந்த சூழலையும் அவன் கூறவில்லை. அவன் என்ன சொல்லுகின்றான்? There arose a great tempest in the sea. In the sea. கடலுக்குள்ளாக இருந்து எழக்கூடிய ஒன்றை குறித்து மத்தேயு அங்கு பேசுகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, கடலிலே தங்கள் வாழ்நாள் முழுவதையும் கழித்த சீடர்கள் மீனவர்களாக இருந்த போதிலும் அவர்களால் அந்த புயலுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த புயலின் காரணம் அவர்களது அனுபவத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருந்தது. பல நாட்களாக புகைந்து இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தின் வெளிப்பாடு சுழல் காற்றாக உருவெடுத்து கடலில் உள்ளிருந்து வெளியே வருவதுதான் இந்த டெம்பஸ்ட்,
சுழற்காற்று. இந்த இரண்டாவது வகையான சீற்றம், அந்த சீற்றத்தின் வழியாக தேவன் உங்களோடும் என்னோடும் பேச வாஞ்சிக்கின்ற ஒரு சத்தியம் என்ன? இந்த இரண்டாவது வகையான சீற்றம் அந்த கடலில் எப்போதும் நடைபெறக்கூடியது. அந்த சீற்றத்திற்கான காரணம், அதிலிருந்து தேவன் நம்மோடு பேச வாஞ்சிக்கக்கூடிய சத்தியம் என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, திருச்சபை என்ற ஒரு அமைப்பை தேவன் நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கின்றார். எப்படி குடும்பம் என்ற அமைப்பை தேவன் நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கின்றாரோ அவ்வளவாகவே திருச்சபை என்ற ஒரு அமைப்பை தேவன் நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கின்றார். அந்த திருச்சபையில இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் they differ theologically, they differ ideologically. அப்படி அவர்கள் இந்த அடிப்படையில் அவர்கள் பிரியும் பொழுது, அங்கு பிளவு ஏற்படும் பொழுது, அந்த இரண்டு சாரர்களுக்குள்ளும் ஏற்படக்கூடிய அந்த காழ்ப்புணர்வு, தேவனுக்கு பிரியமானவர்களே, அது ஒரு பெரிய புயலை போன்று எழுகின்றது என்பதனை சொல்லுவதற்காக இந்த சுழற்காற்றை குறித்து, கீழிருந்து எழக்கூடிய சுழற்காற்றை குறித்து தேவன் திருச்சபையில் எழக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை அவர் சொல்லுகின்றார். பொருந்தா இணைப்புகள். என்ன பொருந்தா இணைப்புகள்? அந்த கடலில் மேல் மட்டத்தில் எழக்கூடிய இந்த ஸ்டார்ம், புயல், காற்றினால் எழக்கூடிய புயல், இது குடும்பத்தை எவ்வளவு தூரத்திற்கு சிதைக்கின்றது. பொருந்தாத 600 அடிகளுக்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த கடலினுடைய குளிர்ந்த காற்றும் 2000 அடிகளுக்கு மேலாக உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலையில் இருந்து எழக்கூடிய அந்த வெப்ப காற்றுகளும் ஒன்றாக சேரும் பொழுது கடல் மட்டத்துக்கு மேலே இந்த புயல் சின்னம் கொள்கின்றது, புயல் ஏற்படுகின்றது. குடும்பம் என்ற சூழ்நிலையில் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த புயல் எப்படி ஏற்படுகிறது என்றால் பொருந்தா இணைப்புகளின் வாயிலாக, சத்தியத்தில் ஒருங்கிணையாத பொருந்தா இணைப்புகளின் வாயிலாக அந்த புயல் போன்ற ஒரு சூழ்நிலை குடும்பங்களில் ஏற்படுகின்றது என்று சொல்லும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது திருச்சபையை குறித்து பேசும்பொழுது, அந்த கடலின் அடியில் பல நாட்களாக கருவுற்று, பல நாட்களாக அது வளர்ந்து சமயம் பெற்று மேலோங்கி எழக்கூடிய ஒரு சூழலை திருச்சபையில் நாம் காண்கின்றோம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு பேசுகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, சத்தியத்திற்குள் இணையாத இரு மனங்கள், சத்தியத்திற்குள் இணைக்கப்படாத திருமணங்கள், சத்தியத்திற்கு அப்பாற்பட்டு நாம் வைத்திருக்கக்கூடிய நண்பர் குழாம், இவைகள் அனைத்தும் புயல் போன்ற ஒரு சூழலை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை அவன் முதலாவதாகவும், எங்கெல்லாம் திருச்சபையில் பிரச்சனை எழுப்புகின்றது என்றால் அந்த பிரச்சனை கீழிலிருந்து, அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, அவருடைய கொள்கை கோட்பாடுகளில் வித்தியாசங்களில் இருந்து எழக்கூடிய அந்த நிலை கடைசியில் திருச்சபையில ஒரு மாபெரும் புயலை போன்ற ஒரு சூழலை கொண்டு வரும் என்ற ஒரு சத்தியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொன்னார். இரண்டாவது பாடம் என்ன? அனுபவத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். அதில் இரண்டாவது பாடத்தை என்னால் பார்க்க முடிச்சு. What is the second lesson that we are taught through this experience? Never compartmentalize Christ's lordship. கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை ஒரு வட்டத்திற்குள்ளாக சுருக்குவது, கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவத்தை ஒரு வட்டத்திற்குள்ளாக சுருக்குவது. தேவன் இந்த கலிலேய கடலில் அனுபவத்தில் புயல் சார்ந்த அந்த நிலையில்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன மற்றொரு பாடத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்கு வைத்திருக்கின்றார் என்றால், we the children of God, we try to compartmentalize Christ's lordship, கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை ஒரு வட்டத்திற்குள் சுருக்குவதற்கு நாம் பிரயாசப்படுகின்றோம். மார்க்குவின் புத்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அங்கு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டு, அந்த 5 அப்பம் 2 மீனை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதத்தை முடித்த மாத்திரத்திலே அந்த ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அவர்கள் அந்த படவில் ஏறினார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு சென்றார்கள். They never let Christ do anything. He was made to sit in a place and he was taken in the same way all through. எப்படி அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய படகில் அவர்கள் அமரச் செய்தார்களோ அந்த அமரச் செய்த நிலையிலேயே அவரை அழைத்து சென்றார்கள். படகில் இருந்தபடியே அவர்கள் அவரை கொண்டு போனார்கள் என்று இந்த வேதத்தின் பகுதி நமக்கு சொல்லுகின்றது. எப்படி கொண்டு போனார்கள்? ஒரு பயணியை கொண்டு செல்வது போன்று அமரச் செய்து. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது என்றால், அவரை பயணியை போன்று அந்த படகில் அமரச் செய்த. எங்க அமரச் செய்தார்கள்? பின்னணையத்தில், பின்பாக இருக்கக்கூடிய, கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு இருக்கையில் அவரை அமரச் செய்து இந்த கடற்பயணத்தை அவர்கள் மேற்கொண்டு செல்லும் பொழுது அவருடைய எந்த ஆலோசனையும் அவர்கள் எதிர்பார்க்காத வண்ணமாக அவரை கடைசியில் இருக்கக்கூடிய அந்த இருக்கையில் அமரச் செய்து அவருக்கு ஒரு தலையணையையும் கொடுத்தார்கள். நல்லா வாசித்து பாருங்க அந்த வசனத்துல. அவருக்கு ஒரு தலையணையில அவர் தன் தலையை வைத்து படுத்துக் கொண்டார். They made him sit. They made him sleep. Not to lead, not to counsel. அமர்ந்திருந்த இடம் அவரிடம் எந்த ஆலோசனையும் அவர்கள் பெறவில்லை, எந்த உத்தரவையும் அவரிடத்திலிருந்து அவர்கள் பெறவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய திறமை, அவருடைய படகில் இருக்கக்கூடிய நீண்டகால அனுபவம், இவற்றை அவர்கள் நம்பி கடந்து சென்றார்கள். Christ slept on the boat because he was unconcerned, because his guidance was not sought. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த புயல் சார்ந்த சூழ்நிலையிலும் அவர் பின் இருக்கையில் அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் அவரை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அவருடைய ஆலோசனையை அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. அவருடைய ஆலோசனையை அவர்கள் பெரும்படியாக அவர்கள் ஆசிக்கவில்லை. கடலை பற்றி நன்றாக இருந்த சீடர்கள் கிறிஸ்துவை ஒரு பயணியாக, just like a passenger, they treated him. தங்களுடைய படகில் பயணிக்கக்கூடிய ஒரு பயணியாக அல்லது அவர்கள் தாங்கள் பழகிய ஒரு ரபியாக, போதகராக தான் அவரை பார்த்தார்கள். ஆண்டவராக அவர்கள் பார்க்கவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் அவரை ஆண்டவராக பார்க்கவில்லை, ஒரு ஆசாரியாக பார்த்தார்கள். They looked at him as a carpenter. ஆசாரிக்கு 30 வருடங்களாக அவர் ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார் என்றால் அது அந்த தச்சு பணி. அவர்கள் அவரை ஒரு தச்சனாக பார்த்தார்கள். ஏனென்றால் 30 வருடங்களாக அந்த தச்சு குலத்தொழிலை செய்து கொண்டிருப்பவராகத்தான் அவரை பார்த்தார்கள். அவருக்கு என்ன தெரியும் கடலை பற்றி?
அவருக்கு என்ன தெரியும் இந்த படகை பற்றி? அவருக்கு என்ன தெரியும் இந்த கடலில் ஏற்படக்கூடிய சீற்றங்களை பற்றி? ரபியாக, போதகராக அவரை பார்த்தார்கள். அவரால் கடலில், படகில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வை கொடுத்து விட முடியும்? This is our profession. Only we know how to deal this, how to sail about. எப்படி பயணிக்க வேண்டும், இதில் எழக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்பதனை எங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? They made his leadership into very small section. அவருடைய அந்த லார்ட்ஷிப்பை, கர்த்தத்துவத்தை எவ்வளவு தூரத்திற்கு சுருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் சுருக்கி வைத்தார்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை அவர்கள் அறிந்தும் கூட. தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நாமும் கிறிஸ்து சொல்வதை அல்ல, நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நாம் ஆசிக்கின்றோம். அவர் இதைத்தான் செய்ய வேண்டும், அதைத்தான் செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒரு கட்டத்தை போட்டு அந்த கட்டத்தில் உட்கார செய்கின்றோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை நாம் படித்துக் கொண்டு வரும்போது இந்த அனுபவம் என்ன சொல்லுகின்றது? அவர்கள் கிறிஸ்துவை புயலுக்கு முன்பதாக எழுப்பவில்லை. They never woke him up. They tried all their best to keep themselves steady. அவர்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். என்னென்ன பிரயாசங்களை மேற்கொள்ள முடியுமோ அந்த பிரயாசங்களை எல்லாம் அந்த புயலுக்கு எதிராக, அந்த படகு ஆடக்கூடிய ஆட்டத்திற்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்தார்கள். எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள். எல்லா முயற்சிகளையும் அவர்கள் தோற்ற பிறகு அப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு இருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த புயல் எந்த படகை அலைகழித்துக் கொண்டிருந்ததோ அந்த படகில் கிறிஸ்துவும் இருந்தார். அந்த படகின் அலைகழிப்பு இவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த அலைகழிப்பின் நிமித்தமாக எழக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இவர்களுக்கு மாத்திரமல்ல. ஏனென்றால் அந்த படகில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இருந்தார். இங்க கிறிஸ்து என்ன செய்கின்றார்? சமாவ இருக்கிறார். அவருடைய முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெறும் வரை, many a times God allows us to do all our best. என்னவெல்லாம் நம்முடைய ஆபத்தில் செய்ய முடியும் என்று நாம் நினைக்கின்றோமோ அவற்றையெல்லாம் நாம் செய்து முடிப்பதற்கு தருணம் கொடுக்கின்றார், வாய்ப்பு அளிக்கின்றார். கிறிஸ்து அவர்கள் முயற்சியில் வெற்றி பெறும் வரை காத்திருந்தார். அவர்களுடைய போக்கில் அவர்களை விட்டுவிட்டார். ஒன்றும் முடியவில்லை என்று அவர்கள் சொல்லும் பொழுது, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? கிறிஸ்து அப்பதான் எழுப்புறார். Man's extremity is God's opportunity. மனிதன் தன்னுடைய நிலையில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து அவன் தோற்கும் நிலையில் தேவன் அங்கு அந்த பிரச்சனைக்குள்ளாக உட்புகுகின்றார். அவர் எழுந்து அந்த அருமையான அந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம மனசு திடக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது அந்த சீற்றத்தின் சூழ்நிலையில் அவருடைய படகு அங்கும் இங்குமாக அது அலகழிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாரு? He gets up slowly as if nothing is happening around. அவரை சுற்றிலும் எதுவும் நடக்காதது போல் அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து he gets up so cool. எடுத்து அவர் பார்க்கின்றார். அப்பொழுதுதான் அவரை சுற்றிலும் இருக்கக்கூடிய கடல் அலைகள் பெருக்கெடுத்து அது
அலகழித்துக் கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகின்றது? அவர் எழுந்து காற்றை அதட்டினார். He commanded it. கடலை பார்த்து இறையாதே என்று சொன்ன மாத்திரத்தில் தானே அங்கு இந்த வேத வசனம் என்ன சொல்லுகின்றது? காற்று நின்றது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயற்கையின் மீதான அவரது வல்லமையை இந்த சீடர்கள் இப்பொழுதுதான் பார்க்கிறாங்க. அவர் வியாதியஸ்தரை எழுப்பியதை பார்த்தார்கள். அசுத்தாவி பிடித்தவர்களை அந்த அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை செய்ததை பார்த்திருக்கிறார்கள். மரித்தவர்களையும் கூட எழுப்பியதை பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த இயற்கை அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படுகின்றதே, எவ்வளவு தூரத்திற்கு அவை செவி சாய்க்கின்றதே என்ற ஒரு மாபெரும் வல்லமையை அவரில் அன்றுதான் கண்டார்கள். தன்னுடைய ஊழியத்திற்கு பிறகு, தன்னுடைய ஊழிய அந்த 3.5 வருடங்களுக்கு பிறகு இவர்கள் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை இவர்கள் காண வேண்டுமே. காற்றும் கடலும் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றதே, அவருடைய வார்த்தையில் அமைதல் இருக்கின்றதே. Peace, be still. Who can tell this? Only the one who has created it. யார் படைத்தாரோ அந்த படைப்பாளி மாத்திரம்தான் இந்த அதிகாரத்தோடு நீ இதை செய்யாதே என்று அதற்கு கட்டளையிட முடியும். அந்த கட்டளையை பார்த்தார்கள். அந்த கட்டளைக்கு இயற்கை முழுவதும் அடக்கி நிற்பதை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் சுக்கானில் தங்கள் கரங்களை வைத்திருக்கும் வரை, as long as they were holding the steering of the boat, அவர் ஒன்றும் செய்யல. நாம் நம்முடைய முயற்சியில் செயல்படும் நேரம் வரைக்கும் பரம் தன்னுடைய முயற்சியை செய்யாது. எப்பொழுது அவர்கள் தங்களையும் தங்களுடைய கரத்தில் இருந்த அந்த சுக்கானையும் தங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் கொடுத்தார்களோ அப்பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து அவர்களை அழைத்து செல்லும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் தானே அதை அவர்களை அலங்கரித்துக் கொண்டிருந்த அந்த பேரலைகள் அவர்களை அவர்களை மிகவும் மோசமான நிலையில் கடந்து செல்லும்படியாக செய்திருந்த அந்த இயற்கையின் சூழல் அனைத்தும் நின்று போனது. when Christ took over them. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து நாம் அவர் பொறுப்பின் கீழாக அமர்ந்து செல்லக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்போம் என்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஆபத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளவு புயல் சார்ந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சூறாவளி சார்ந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? when Christ takes care of us, our life journey, there will not be any perilous situations. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்வார் என்றால், அந்த பொறுப்பை அவருடைய கரத்தில் நாம் கொடுப்போம் என்றால், இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அதற்கு மேலான பயணத்தை தேவன் பார்த்துக் கொள்வார், பரலோகம் பார்த்துக் கொள்ளும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துக் கொள்வார். நமது முயற்சி, திறமை, அனுபவம், ஞானம் இவற்றை எல்லாம் அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் படித்துக் கொண்டு வரும்போது என்னுடைய மனசுல வந்தது இன்னொன்னு. இந்த இடர்பாடுகளுக்கு மத்தியில, இந்த இயற்கை சீற்றத்தின் மத்தியில இந்த பயணம் ஏன் இந்த பயணத்தை மேற்கொண்டு அவர் செல்ல வேண்டும்? இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? Jesus always moves with mission and purpose. ஒரு பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக
அந்த பணியை சுமந்தவனாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த பணியை நிறைவேற்றும் வரைக்கும் எந்த சூழல் அவரை பற்றிக் கொள்கின்றதோ அதை பற்றி அவர் கவலை இல்லை. மிஷன் மிஷன் அவர்களுக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த கடலை அவர்கள் கடந்த மாத்திரத்தில் ஒரு மனிதரை அவர்கள் சந்திக்க வேண்டாம். There lives a man who wants to be healed, who wants to be taught the truth. ஒரு மனிதன் சத்தியத்திற்காகவும் அவன் தன்னுடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவதிகளை போக்கிக் கொள்வதற்காக ஒரு மனுஷன் இதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். அவனை அவர் சந்திக்க வேண்டும். That is the urgency of the mission. அந்த அசுத்த ஆவியிலிருந்து அவன் விடுபட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு தேவை. அவரில் இருக்கக்கூடிய வல்லமை அவன் பார்க்கப்பட வேண்டியது. அவரில் இருக்கக்கூடிய சத்தியம் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்கு ஏன் இவர் இவ்வளவு பாடுபட்டார், இவ்வளவு பிரயாசங்களை மேற்கொண்டார்? அந்த கடலில் நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய அனைத்து அழிவு நிகழ்வுகளையும் அவர் பொருட்படுத்தாமல் வருகின்றார். அந்த மனிதன் சுகப்படுத்தப்பட்ட பின்னர், அந்த மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னர், அந்த மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு பாராட்டிய அந்த சத்தியத்தை உள்வாங்கிய பின் அவன் செய்ய போகின்ற இன்னொரு பெரிய ஊழியத்தை அவர் பார்த்தார். மிஷன். என்ன ஊழியம்? இந்த மனுஷன் தெக்கப்போலி என்று சொல்லக்கூடிய ஒரு சரகத்திலிருந்து வருகின்றான். அந்த சரகத்துல 10 பெரிய ஊர்கள் இருக்கின்றது. அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அங்கு காத்திருக்கும் ஒரு நிலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தார். இந்த ஒரு மனுஷன் மூலமாக நிச்சயமாக அவருடைய மனங்கள் எல்லாம் மாற்றப்படும். இவன் எவ்வளவு தூரத்திற்கு அசுத்த ஆவியினால் அழகழிக்கப்பட்டிருக்கின்றோம் எல்லாவற்றையும் அறிந்த அந்த தெக்கோப்போலியா சரகத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் அவனை பார்த்தார்கள். இவன் போய் அவரிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தோம், அவர் தன்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நற்செய்தியை குறித்தோம், சத்தியத்தை குறித்தோம் சொல்வான் என்றால் அந்த 10 அந்த சரகத்தில் உள்ள 10 பெரிய ஊர்களும் தேவனுடைய பாதத்தில் கொண்டு வரப்படும். ஒரு பெரிய ஊழிய முயற்சி. இந்த ஊழிய முயற்சியை அவர் எப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எப்பாடுபட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவர் என்ன செய்யறாரு? அந்த சூழலில் அவர் கடந்து வந்து அவனை சந்தித்து அந்த தெக்கப்போலியா முழுவதும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிந்த மக்களாக மாறுவதற்கு அந்த ஊழியத்தை செய்தார். That was his urgency on the mission. அவருடைய ஊழியத்தில் எது தடையாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய ரட்சிப்பின் ஊழிய திட்டத்தை தடுத்து போடவே சாத்தான் அந்த கலிலேய கடலில் அவரை கொல்லுவதற்கும் அவருடைய சீடர்களை அழித்து போடுவதற்கும் அவன் திட்டமிட்டிருந்தான். அவரை அழித்து போட வேண்டும் என்று அவன் தீட்டிய திட்டத்திற்கான காரணம் என்னவென்றால் to keep the disciples from seeing the miracle and people from receiving the miracles. அவர் செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை இந்த சீடர்கள் பார்க்க கூடாது. அவர் செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை இந்த ஜனங்கள் பெற்றுவிடக் கூடாது, சீடர்கள் பார்க்க கூடாது, ஜனங்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவரை அழிக்கும் நோக்கத்தில் அவன் செயல்பட்டான். கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய விடுவிக்கும் வல்லமையை சீடர்களுக்கும் மக்களும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அங்க பார்த்துட்டாங்கன்னாக்கா கிறிஸ்துவுக்கு பிறகு அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்ட மக்களும் அவரால் வழிநடத்தப்பட்ட சீடர்களுக்கு கொண்டு இந்த ஊழியம் பெருகிவிடுமே.
purpose of this mission is to reach the lost. இந்த கலிலேய கடல் வழியாக அந்த இயற்கையின் சீற்றத்தின் வழியாக வருவதற்கான காரணம் என்னவென்றால், இழப்பில் இருக்கக்கூடிய துளைந்து போன ஒரு ஆத்துமாவை கண்டுபிடிப்பதற்காக, அந்த ஆத்துமாவின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை அந்த தெற்கோலியாவில் இருந்து கொண்டு வருவதற்காக. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் கொண்டு வரும் தடைகள் எல்லாம் பாவத்தில் இருளில் இருந்து ஒரு பாவி மீண்டு போய் விடக்கூடாதே என்பதற்காக. To lose sight of our vision and our mission. ஏன் இன்றைக்கு குடும்பத்திலும், ஏன் இன்றைக்கு திருச்சபைகளிலும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை, பிரிவினவாதங்களை அவன் கொண்டு வருகின்றான் என்றால், தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, நம் அழைப்பை ஊழியத்தின் மூலமாக நிறைவேற்றிவிடக் கூடாது என்பதற்காக. புயலோடு போராடிக்கொண்டே இவர்கள் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்க வேண்டாம். இவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு, தடுப்பதற்கு அவனுக்கு அதுதான் ஒரு வேலை. குடும்பமும் திருச்சபையும் தேவனுடைய இரண்டு கண்கள். God's soul winning agencies in this world, lost world. துளைந்து போன இந்த உலகத்தில் பாவத்தின் நிமித்தமாக மாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமானவர்களே, மக்களை அவருடைய பாதத்தில் கொண்டு வருவதற்கு பரலோகம் ரெண்டு பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறது. ரெண்டு ஏஜென்சிஸ் ஃபார் சோல் வின்னிங். ஒன்று நம் குடும்பம், இரண்டாவது திருச்சபை. இது இரண்டையும் அவன் குலைப்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் செய்கின்றான். இந்த இரண்டு சூழலை உங்களுக்கும் எனக்கும், ஏன் அங்கு அவரோடு பயணித்த அந்த சீடர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டார். கிறிஸ்துவின் 3 வருட ஊழியத்தில் அவர் பேசிய மற்றும் அவர் கடந்து வந்த அனுபவத்தில் எல்லாம் அவர் இந்த 3 வருஷத்துல சும்மா சாதாரண ஒரு கதை போன்றோ சம்பவம் போன்றோ அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் எதை செய்தாலும், அவர் எதை சொன்னாலும், அவர் எந்த அனுபவத்தின் மூலமாக கடந்து வந்தாலும் அதில் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை தேவன் வைத்திருந்தார். fulfillment of prophecy. என்ன fulfillment of prophecy here? Calm before storm. புயலுக்கு முன்பாதான அமைதல். இதை குறித்து வேதம் மிக தெளிவாக பேசுகின்றது. பொதுவாக இந்த டொர்னாடோ, ஹரிக்கன்ஸ், இந்த சூறாவளி காட்சிகள் வருவதற்கு முன்பதாக அந்த அடிக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய அமைதல் ஏற்படும். அமைதல் இருக்கும். தேவனுக்கு பிரியமானவர்களே, நாமும் அதுபோல் புயலுக்கு முன்னான அமைதியில் இருக்கின்றோம் என்பதனை சொல்லுவதற்காக தேவன் இந்த கலிலேய கடலின் புயலின் அனுபவத்தை நமக்கு இங்கு பதிவு செய்து வைத்திருக்கின்றார். நாம் இருக்கும் அந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்காக நாம் காத்திருக்கின்றோம் என்பதை அது சொல்லுகின்றது. நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய புயல் போன்ற ஒரு சூழல் நம்மை தாக்க வரும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கின்றது. தானியேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து வரும். இந்த உலகத்தை எதிர்நோக்கி உள்ள ஒரு மாபெரும் ஆபத்தை குறித்து இந்த வசனம் பேசுகின்றது. யாதொரு ஜாதியாரும் தோன்றியதாத காலத்திலிருந்து அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஒரு பெரும் ஆபத்து. That which never happened in the analysis of history. There shall be a time of trouble as the one which has never happened. நடைபெற்றிராத ஒன்று வரும். வெளிப்படுத்தல் புத்தகம் 7வது அதிகாரம் வசனங்கள் 1 to 3 வரை நல்ல ஆழமான நிலையில் அதை நீங்கள் அமர்ந்து படித்தீர்கள் என்றால் இந்த
இந்த அழிவை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். தீர்க்க தரிசன நிறைவேறுதல் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தும் பொழுது ஒரு பெரிய சூறாவளி காற்று புயல் வருவதை அவனுக்கு பரலோகம் அறிவித்தது, எச்சரித்தது. அந்த காற்றை பூமியின் 4 திசைகளிலும் தூதர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனத்தை வார்த்தை தெரியும். ஒரு பெரிய காற்றை தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை, அந்த பெரும் காற்றை பரலோகத்தின் தூதர்கள் 4 திசைகளிலும் நின்று அதை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். வெளிப்படுத்தல் 7:1-3 வரைக்கும் நல்லா வாசி. A final test will be brought on the world, followed by a storm. இந்த புயலுக்கு பின் வரக்கூடிய, இந்த உலகத்திற்கு வரக்கூடிய ஒரு மகா பெரிய கேடு, ஒரு பெரும் காற்று. எப்படி அந்த கலிலேய கடலில் அந்த பெரும் காற்று உருவேற்பட்டு அவர்களை அலைகழித்ததோ அதே போன்று அந்த பெரும் காற்று அடிப்பதை இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகின்றது, 4 தூதர்கள் ஒவ்வொரு திசையிலும் நின்று கொண்டு அந்த காற்றை அடிக்காத வண்ணம் அவைகளை தங்களுடைய கரங்களில் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு காலம் அந்த காற்றை அவர்கள் தங்களுடைய கரங்களில் பிடித்துக் கொண்டிருப்பார்கள்? அதையும் சொல்லுது இந்த வசனம். தேவனுடைய பிள்ளைகளின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவு பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் நீ சேதப்படுத்தக்கூடாது என்று அந்த தூதர்கள் அந்த காற்றை இணைஞ்சாக தங்களுடைய கரங்களில் பற்றி இருந்தார்கள். அந்த காற்று தேவனால் கட்டழிக்கப்படுகின்ற ஒரு பெரும் காற்று. It is done by the Lord himself. அந்த பெருங்காற்று, அந்த புயல் அவிழ்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் அந்த காற்று இன்றைய நாளில் எல்லா விதமான காரியங்களும் முடிஞ்சிருச்சு. All the signs have been fulfilled for his coming. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த காற்றை மாத்திரம் ஏன் தேவன் அந்த தூதர்களை வைத்து பிடித்துக் கொண்டிருக்கின்றார்? அதற்கு காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த காற்று அவனுடைய கரங்களிலிருந்து விடப்படாமல் இருப்பதற்கான உத்தரவை தேவன் கொடுக்கவில்லை. இன்னும் தவணையின் காலம் முடியல. தேவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய, இந்த உலகத்தின் பாவிகள் மீது வைத்திருக்கக்கூடிய கிருபை அவ்வளவு பெருசா இருக்கு. அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய ஆவல் அவருடைய இருதயத்தில் இருப்பதனால் அந்த காற்றை அவர் இன்னும் அந்த தூதர்களை கொண்டு விடாம இருக்கிறார். தேவன் மிகுந்த இரக்கமுடையவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டுமாக அந்த காற்றை அவர்கள் தன்னுடைய கரங்களில் இறுக பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது இந்த காற்று கட்டவிழ்க்கப்படும்? தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதத்தை நீங்கள் நன்றாக அறிந்து ஆழ்ந்து இந்த வேதத்தின் பகுதிகளை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், வெளிப்படுத்தல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகா பரிசுத்த தலத்திலே அமர்ந்து, தேவனுடைய வலது பரிசத்தில் அவர் அமர்ந்து இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிந்து பேசும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது அவர் அந்த பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஊழியத்தை முடிக்கிறாரோ, எப்பொழுது அவர் தன்னுடைய ஆசனத்தில் இருந்து எழும்புகின்றாரோ, அப்பொழுது அந்த காற்றுகளை தங்களுடைய கரங்களில் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தூதர்கள் விட்டு விடுவார்கள். வெளிப்படுத்தல் 22:11 வசனம் என்ன சொல்கிறது? தவணையின் காலம் முடிந்தவுடனே அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அது என்ன செய்யும்? The people will remain as they are.
அப்பொழுது அந்த காற்றுகளை 4 திசைகளிலும் பிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தூதர்கள் விட்டு விடுவார்கள். எப்பொழுது விட்டு விடுவார்கள்? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, எப்பொழுது என்ற வார்த்தைக்கு இந்த வசனம் என்று சொல்லுகிறது சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் பொழுது, சமாதானமும் சௌக்கியமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதே என்று அவர்கள் அமைதலாக இருக்கும் பொழுது, கற்புவதிக்கு வேதனை எப்படி சடுதியாய் வருமோ அப்படி அழிவு சடுதியாய் வரும். We are now in the days of calm before storm. The final storm by God is going to soon approach. ஒரு பெரிய புயல் போன்ற ஒரு பெரும் காற்று இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய அளவில் வர இருக்கின்றது. இதுதான் கடைசியாக பெரிய அளவில் இந்த பூமியில் வீசக்கூடிய ஒரு பெரும் காற்று, சடுதியாய் சம்பவிக்கக்கூடிய ஒரு காற்று. இவ்வுலகம் தனக்கு சமாதானமும் சௌக்கியமும் இருக்கின்றது என்று நினைத்து அந்த சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கும்படியாக தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நிகழக்கூடிய ஒன்று சடுதியாய். இம்மாபெரும் அழிவு நிகழ்வுக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புயலின் அனுபவத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கலிலேய கடல் புயல் அனுபவத்தை ஒரு முன்னோட்டமாக சடுதியாய் சம்பவிக்க போகின்ற அந்த இறுதி அந்த புயலுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக எல்லா சமாதானமும் எல்லா சௌக்கியமும் எங்களிடத்தில் இருக்கு என்று நினைக்கும். சோதோம் கொமோரா அடையும் பொழுது லோத்து போய் எல்லாரும் இடத்துல சொல்றார். லோத்து போய் தன்னுடைய மருமகன்மார்கிட்ட போய் இந்த சோதோமை தேவன் அழிக்க போகின்றார் என்று சொன்ன மாத்திரத்தில் அவருடைய மருமக்கள்மார்கள் தன்னுடைய கரங்களை இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி பார்த்தாங்க. There is nothing happening that would harm this world. Everything is seeming very well. எல்லாம் நன்றாக இருக்கிறது, அழிவுக்கான எந்த அடையாளத்தையும் நாங்கள் காண முடியவில்லையே என்று அவர்கள் சொன்னது போன்று சௌக்கியமும் சமாதானமும் இருக்கின்றது என்று நினைக்கக்கூடிய அந்த வேளையில சடுதியாய் அந்த பெருங்காற்று வரும். அந்த காற்று தங்களுடைய கரங்களில் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தூதருடைய கரங்களில் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று விடப்படும். What is the order of event? கிறிஸ்து அந்த மத்தியஸ்த பணியில் இருந்து அவர் அந்த ஆசனத்திலிருந்து எழுப்பணும். தவணையின் காலம் நிறைவேறணும், முடிவுக்கு வரணும். மனிதன் எப்படி எப்படி இருந்தாலும் அப்படி இருப்பான். நல்லவனா இருக்கிறான், நல்லவனா இருப்பான், கெட்டவனா இருப்பான். They cannot change. They should continue to be as they are. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சம்பவிப்பதற்கு சற்று முன்பாக சடுதியாய் புயல் மையம் கொள்வது போல் இது சம்பவிக்கும். இந்த கலிலேய கடல் புயல் சம்பவம் சத்துருவாகிய சாத்தான் தேவனுக்கு பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீடர்களையும் அவர்கள் தொடர்ந்து நற்செய்தியை கொண்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக அவர்களை மாய்க்கும்படியாக அவர்களை அழிக்கும்படியாக அவருடைய ஜீவனை எடுக்கும்படியாக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி. ஆனால் இந்த வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் நாம் காணக்கூடிய இந்த பெருங்காற்று யாரால் வந்துச்சு தெரியுமா? God himself, by God himself, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரும் காற்று இந்த உலகத்தையும்
சத்துருவாகிய சாத்தானையும் அவனுக்கு துணை செல்பவர்களையும் அழிக்கும்படியாக பரலோகத்தின் கட்டளை கிடங்க தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அடிக்கப்பட போகின்ற ஒரு பெரும் காற்று. இந்த பெரும் காற்றிற்கு தேவனுக்கு பிரியமானவர்களே, தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய படகின் அந்த சுக்கானை, தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கான அந்த பொறுப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்தில், அந்த தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இந்த காற்றுக்கு எந்த அழிக்கும் வல்லமையும் இருக்காது. இந்த பெருங்காற்று அந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அழிக்கும். மரம், செடி, கொடிகள், மலைகள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய அந்த பெரும் காற்றினால் இந்த தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரம் தொடுவதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்துல அந்த படகு, அவங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த படகினுடைய ஸ்டீரிங் சுக்கானை அவரிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நாயகராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வழியை நடத்தும் பொறுப்பை அவரிடத்தில் கொடுத்திருப்பதனால் இந்த கூட்டத்தை, இந்த மக்களை இந்த காற்று தொடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. எவ்வாறு கலிலேயா கடலினுடைய அந்த புயல் அனுபவத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு தாவரமாய் இருந்து by his presence அவர்களை காத்தாரோ, அதே போன்று தேவன் நம்மை காப்பார். அந்த 4 திசைகளிலும் பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த பெரிய புயலின் தாக்கம் ஒரு நிலைகளிலும் தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது. அவருடைய நெத்தியில முத்திரை இருக்கும். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற முத்திரை இருக்கும். என்ன முத்திரை அது? இன்றைக்கு உலகத்துல கிறிஸ்தவ மார்க்கத்துல அந்த முத்திரை குறித்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் எதெல்லாம் அதிசயங்கள் இப்போது நிகழ்த்தி கொண்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் முத்திரை. தேவனுக்கு பிரியமானவர்களே, என்ன முத்திரை கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய நெற்றியில் இருக்கும் என்றால் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள் என்ற முத்திரை மாத்திரம் தான் இருக்கும். அந்த முத்திரை தான் அவர்களையும் இந்த உலகத்தின் பிள்ளைகளையும் பிரிக்கக்கூடிய ஒரு முத்திரை. நீங்களும் நானும் அந்த பெரிய புயலில் அடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பெரிய பாக்கியமான காரியம் என்னவென்றால் இந்த ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடிய முத்திரை. இன்னைக்கு உலகமே, உலக கிறிஸ்தவ சாம்ராஜ்யமே ஞாயிற்றுக்கிழமையை தேவனுடைய நாளாக, பரிசுத்த நாளாக ஆசரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாரர் இந்த வேதத்தை முழுமையாக அறிந்து கொள்ள பிரயாசப்பட்டு அந்த வேதத்தில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய சத்தியங்கள் என்ன என்பதை உணர்ந்து கொண்டவர்கள், கர்த்தராகிய தேவன் தங்களை இந்த உலகத்திலிருந்து பிரிப்பதற்கு எந்த ஒரு முத்திரையை தங்களுக்கு கொடுத்திருக்கின்றார், அந்த முத்திரையை 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்ற முத்திரையை தங்களுடைய நெற்றிகளில் பொருத்திருக்கக்கூடிய அவர்களை மாத்திரம் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பெரும் காற்றினால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏசாயாவின் புத்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீதியின் கிரியை சமாதானம், நீதியினுடைய பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கை, என்றென்றும் உள்ள சுகம். இந்த நீதியின் கிரியையாகிய சமாதானம், நீதியின் பலனாகிய அமெரிக்கையும் சுகமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கு கொடுக்கப்படும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்வது, விசுவாசத்தினால் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் அந்த சமாதானத்தை பெறுவோம். எந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த புயல் சூழ்ந்த நிலையில அந்த படகில் தாவரமாக இருந்தவர்களை வழிநடத்தினாரோ, சமாதானம் என்று சொன்ன மாத்திரத்தில் தானே
அவர்கள் வழிநடத்தப்பட்டார்களோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த சமாதானத்தை தேவனுடைய பிள்ளைகள் வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைக்கின்றார், எந்த சமாதானத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெறுவார்கள். மார்க்கின் புத்தகத்தில் இந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது அதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். மார்க்கின் புத்தகம் 4வது அதிகாரம் 39வது வசனத்தில் கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் அவர் என்ன செய்தார்? அதட்டினார். He never requested it. He commanded it. Who only can do this? படைத்தவர். படைத்தவருக்கு தான் இந்த படைப்புகள் கீழ்ப்படியும். யார் படைத்தவர் என்பதனை அவர்களுக்கு சொல்லும் வண்ணமாக அங்கு அந்த காற்றும் கடலும் அவர் அதட்டிய மாத்திரத்தில் நின்று போனதோ? அப்படி peace be still. சமாதானத்தோடு இரு என்று சொன்ன மாத்திரத்தில், அமைதலாக இரு என்று சொன்ன மாத்திரத்தில் தானே அவைகள் அமைதலாயிற்று. காற்று நின்றது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த அமைதி, சமாதானம், அமெரிக்கை, சுகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சாக்கியம். எப்பொழுது? during the storm, calm during the storm. அந்த பெரும் காற்று, இந்த உலகத்தை சேதப்படுத்தும்படியாக பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்படக்கூடிய அந்த காற்று, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய நெற்றிகளிலே முத்திரை தெரித்துக் கொள்ளும் அளவிற்கு அந்த காற்று இருக பிடித்துக் கொண்டிருந்த அந்த 4 தூதர்களும் கடைசியாக அந்த காற்றை அவர்கள் கட்டவிழ்த்தார்கள். கட்டவிழ்த்த மாத்திரத்திலே அந்த காற்று உலகம் எங்கிலும் பெரும் சேதத்தை உண்டாக்கிற்று. ஆனால் அந்த காற்றினால் தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய நெற்றிகளில் ஓய்வு நாள் என்ற சத்தியம் இருந்துச்சு. தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடையாளம் இருந்துச்சு. இந்த 7வது அதிகாரம் 12வது வசனம் வெளிப்படுத்தல் காணக்கூடிய இந்த காற்றிற்கு தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த முத்திரை தரிக்கப்பட்டவர்கள் மீதான எந்த அதிகாரமும் இல்லை. இந்த மாபெரும் சத்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் கற்பிப்பதற்காகத்தான் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகின் அனுபவத்தை, கலிலேய கடலில் நிகழக்கூடிய அந்த அழிவின் அனுபவத்தை அவர் நமக்கு இங்கு பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அது ஒன்று ஒரு பெரும் காற்று நிகழப் போகின்றது. ஒரு பெரும் அழிவை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த அழிவில் இருந்து நீங்களும் நானும் விடுபட வேண்டும் என்றால், மீட்கப்பட வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு முத்திரையை தெரிந்தவர்களாக இந்த நாட்களில் காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு இங்கு பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அவர் தன்னுடைய 3.5 வருட காலத்தில் அவர் என்னென்னலாம் செய்தாரோ அவற்றில் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் செய்து, அவர் எதையெல்லாம் செய்யும்படியாக பிரயாசப்பட்டாரோ அவைகளில் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இருந்துச்சு. எதையெல்லாம் ஓமைகளாக சொன்னாரோ அதுல என்ன இருந்துச்சு? தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இருந்துச்சு. எந்தெந்த அனுபவத்தை எல்லாம் இது போன்று சொன்னாரோ, இந்த புயல் போன்ற அனுபவம், வியாதியிலிருந்து எழுப்பக்கூடிய அனுபவம், மரித்துரை எழுப்பக்கூடிய அனுபவம், இதெல்லாம் அந்த அனுபவத்தை சொன்னாரோ எல்லாவற்றிலும் பரலோகத்தின் தாக்கமும் பரலோகத்தின் தேவனுக்கு பிரியமானவர்களே அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும் இருந்துச்சு. எந்த ஒரு காரியத்தையும் இந்த 5 நூல்களில், நற்செய்தி நூல்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்ய பிரயாசப்பட்டாரோ, சொன்னாரோ, செய்தாரோ அவர் எல்லாவற்றிலும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இருந்துச்சு. தர்மியான வேத புத்தகத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் பார்க்கக்கூடிய எல்லா அனுபவத்திலும், சரித்திர அனுபவத்திலும் சரி, நாம் பார்க்கக்கூடிய எல்லா விதமான அனுபவங்களிலும் தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த கலிலேய கடலில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்த பாடம். தேவனுக்கு பிரியமானவர்களே, கலிலேய கடலில் அந்த கடலின் மேலாக எழுந்த அந்த புயலில் 2 இணைக்கப்பட முடியாத சாரர்கள், இணைக்கப்பட முடியாத ஒரு சீதோஷ்ண நிலை
அங்கு வரும்பொழுது அங்கு புயல் வந்தது. அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுவதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி, you should never do that. இரண்டாவதாக இந்த சுழல் காற்று கடலில் தோன்றி அடிகள் தோன்றி வெளியில் அது வலுப்பெற்று வந்து அது எல்லாவற்றையும் அழிப்பது போன்று ஒவ்வொரு மனங்களிலும் தேவனுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய பிளவுத்தன்மைகளை நீக்கியவர்களாக தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் கடந்து வர வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு ஏன் இந்த குடும்பத்தையும் சபையையும் தேர்ந்து கொண்டார்? These are the two agencies through which God is going to evangelize the whole world. அதில் நீங்களும் நானும் ஒருவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பெரும் காற்று வரும்பொழுது நீங்களும் நானும் அந்த காற்றுக்கு பலியாகாமல் இருப்பதற்கு தேவனுடைய குமாரனாக கிறிஸ்துவனுடைய கரங்களில் நம்மை வழிநடத்தும் பொறுப்பு கொடுத்துள்ளோம். நம்மை வழிநடத்தும் பொறுப்பை அவருடைய கரத்தில் கொடுப்போம். அவருடைய ஆலோசனைக்கு இணங்கி, அவருடைய சத்திய வழிநடத்தலுக்கு இணங்கி அவர் பின்னால போவோம். அவர் பின்னால போகும்போது அந்த காற்று என்ன செய்யாது? நம்மை அந்த காற்றுக்கும் தெரியும் முத்திரை யார், அது யாருடையது, அது என்ன என்பது அந்த காற்றுக்கு தெரியும், அந்த அழிவுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். ஆகவே அந்த முத்திரையை தரித்தவர்களாக கிறிஸ்துவின் இடத்துல நம்முடைய வாழ்க்கை படகினுடைய அந்த சுக்கானை கொடுத்து நீர் என்னை வழிநடத்துகின்ற ஒரு நிலையில் நாம் ஒப்புக் கொடுக்கும்போது எல்லா விதமான நிலையிலிருந்து தேவன் நம்மை தப்புவித்து காக்க உள்ளவர்களாக இருக்கின்றார். அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்களாக நீங்களும் நானும் இருக்க தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, தர்மையான நேரத்திற்காக நன்றி தோத்திரங்களை மேறெடுக்கின்றோம். எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வரக்கூடிய அனுபவங்களில் என்னவெல்லாம் நீர் எங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கின்றேன் என்பதை இந்த வேதத்தின் பகுதியின் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த கடலில் அந்த இயற்கையின் சீற்றத்தின் வாயிலாக தேவன் இந்த நாளில் எங்களோடு பேசியவனுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த புயலை போன்று, அந்த பெரும் காற்றை போன்று நாங்கள் சந்திக்கப் போகின்ற இந்த எங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் ஒரு பெரும் காற்று எங்களை சந்திக்க இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். அந்த பெரும் காற்றிற்கு தேவரீர் நாங்கள் எதிர்கொள்ள எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையின் படகை நீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருக்கரத்தில் கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை நாங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். வல்லமையுள்ள தெய்வமே, எங்களுடைய நெற்றிகளில் உங்களுடைய பரிசுத்தமான ஓய்வு நாளில் முத்திரையை தரித்தவர்களாக அந்த பெரும் காற்றிற்கு நாங்கள் விலகி செல்லவும், மேற்கொண்டு செல்லவும், ஜெயத்தோடு செல்லவும் எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யும்படியாக பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். தர்மையான சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகளாவிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் வைக்கின்றோம். இந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வழிநடத்தியிருந்தோம். கிறிஸ்துவினால் நாமத்தினால் ஜெபிக்கின்றவர்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளோடு அவருடைய குடும்பங்களோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில்